நம்ம இப்போ எம்பி நாச்சிமுத்து எம் ஜெகநாதன் இன்ஜினியரிங் காலேஜோட தாளாளர் பாரத் வித்யா சிரோமணி டாக்டர் வசந்தா சுதானந்தன் மேடம்கிட்ட பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ 9 இயர்ஸாக இந்த எக்ஸிபிஷன் நடந்துட்டுருக்கு. அண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எப்படி நீங்கள் கண்டினியூவாக இந்த 9 இயர்ஸ் எப்படி நடத்திட்டு இருக்கீங்க? அதுக்கு என்ன ரீசன் மேம்? எங்கள் கல்லூரி தாளாளர் சுதானந்தன் அவர்கள் முதலாக 9 வருடங்களுக்கு முன் மிகவும் சிரமப்பட்டு தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். அந்த வழிகாட்டுதல் மூலம் தான் இந்த 9 வருடங்களாக தொடர்ந்து நாங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறோம். இந்த எலக்ட்ரோ எக்ஸிபிஷனாவது இசி டிபார்ட்மெண்ட் மூலமாக மிகச்சிறப்பாக 2 நாட்கள் நடக்கிறது. இது நடக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல, பாலிடெக்னிக் மாணவர்கள், பள்ளி மாணவிகள் எல்லாவற்றையும் ஒரே சேர இணைந்து அவர்களுக்கு கல்வி பற்றிய விழிப்புணர்ச்சி ஏற்படுவதற்காக தான் தலைவர் ஜெயஸ் அவர்கள் இந்த ஏற்பாடை செய்தார். அது தொடர்ந்து 9 மிக வெற்றிகரமாக நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த எலக்ட்ரோ எக்ஸ்போ கண்காட்சியானது வெறும் சயின்ஸ் எக்ஸிபிஷன் மட்டுமல்ல, இது ஆர்ட் கேலரி, மெமரி ரைட்டிங், அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம் போன்ற எல்லா துறையை பற்றியும் மாணவர்களுடைய ஊக்குவிப்பதற்காகவும் தனி திறமையை வளர்ப்பதற்காகவுமே இந்த எலக்ட்ரோ எக்ஸ்போ ஆனது எங்கள் எம்பி நாச்சிமுத்து எம் ஜெகநாதன் பொறியியல் கல்லூரியில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. இப்போ ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் அப்படின்னா, இப்போ நம்ம கண்டினியூ ஒரு 9 இயர்ஸ் நடத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் வேணும். அட்லீஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் வேணும், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டாஃப்ஸோட சப்போர்ட் வேணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது? யார் அதிகமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? எங்களுக்கு அதிகமாக இசி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி பார்த்திபன் அவர்களும் அவர்களுடைய துறை பேராசிரியர்கள் தான் இதுக்கு மிக சப்போர்ட்டாக இருக்கிறார்கள். இங்கே பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் மட்டுமல்ல, திருப்பத்தூர் போன்ற இடங்களிலெல்லாம் இருந்தெல்லாம் அவர்கள் தங்கள் படைப்புகளை கொண்டு வந்திருக்கார்கள். 350க்கு மேற்பட்ட படைப்புகள் இங்கு கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது எங்கள் கல்லூரியின் சிறப்பு அம்சமாக. இப்போ இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி உங்களுக்கு இதனோட ஐடியா வந்துச்சு? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி ஒரு எக்ஸிபிஷன் அப்படின்னா நம்ம காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸிபிஷன் மட்டும்தான் இருக்கணும், மற்ற காலேஜில் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில காலேஜில் ரூல்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம காலேஜில் எல்லாத்தோட எக்ஸிபிஷனுமே நம்ம எதுக்கு இருக்கணும், எல்லாருமே அதை லேர்ன் பண்ணிக்கணும், எல்லாரும் அதை விசிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு எய்மு. ஸோ அது எப்படி உங்களுக்கு என்ன ரீசன் நீங்கள் அதை கொண்டு வரதுக்கு? இல்லை, முன்ன சொன்ன மாதிரி தான் தலைவர் சுதானந்தன் அவர்கள் கல்வி ஊக்கப்படுத்தணும். அது கிராமப்புற மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர மாணவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா தரப்பட்ட கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருந்தாலும் எல்லா மாணவர்களுக்கும் ஊக்கப்படுத்துவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி நடந்து அவர்களுக்கெல்லாம் பரிசுகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. மோஸ்ட்லி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னாவே படிப்பு மட்டும்தான். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸு, எக்ஸிபிஷன் எல்லாம் மோஸ்ட்லி அதிகமாக நடக்காது. மோஸ்ட்லி ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் இன்ஜினியரிங் காலேஜில் இயர்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன், கல்ச்சுரல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எப்போவுமே ஏதாவது பொங்கல் வந்துச்சு அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமே ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது இன்ஜினியரிங் காலேஜில் நடக்குது அப்படின்ற ஒரு பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. ஸோ எப்படி ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸும் அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படின்றது உங்களோட ஐடியாவா? ஸோ என்ன காரணம் அதுக்கு மேம்? அதாவது இன்ஜினியரிங் வெறும் படிப்பு மாத்திரம் இருக்கக்கூடாதுங்க தான் எங்களுடைய நோக்கம். அவங்கள தனித்திறமையெல்லாம் வளர்த்த வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தனித்திறமையை அவங்க பேராசிரியர் தெரிந்து வைத்து அவர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். ஏன்னா தனித்திறமை இருந்தால் தான் அவர்களெல்லாம் வெற்றி பெற முடியும் என்று எங்களுடைய நோக்கம். அதற்காக தான் அவர்களுடைய தனித்திறமைகளெல்லாம் நாங்கள் ஊக்குவிக்கிறோம். நன்றி. இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். அண்ட் இன்னைக்கு நம்முடைய எம்பி நாச்சிமுத்து எம் ஜெகநாதன் இன்ஜினியரிங் காலேஜில் ரொம்ப சூப்பராக எலக்ட்ரோ எக்ஸ்போ 2014 சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இதனை விசிட் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. ஸோ இப்போ நாமளும் இப்போ சயின்ஸ் எக்ஸிபிஷன் பார்க்க போகலாம் வாங்க.